வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குதிரை பேரம் திமுக செய்ததன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வழக்குப்பதிவுகளும் திமுகவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் பரிந்துரை செய்துள்ளது. தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் இதை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து குதிரை பேரம் நடத்தப்பட்டதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியே திமுக பெறும். முதல் முறை தேர்தலில் போட்டியிடாதவாறு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து திமுகவிற்கு தடை விதித்தால் நிச்சயம் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக பெரிய அளவில் மனவேதனை அடைவார். திராவிட முன்னேற்ற கழகம் மிக பிரம்மாண்டமான 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சி என்று பல முறை திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மேடைக்கு மேடை புகழ்ந்து பேசினார்கள். 2 ஆண்டுகள் தவேக கட்சி தொடங்கப்பட்டு அரியணையில் ஏறிய முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து நடுக்கத்துடன் திமுக இருப்பதோடு தவேகவின் ஆட்சியை கலைப்பதற்கான பல யுக்திகளையும் மேற்கொண்டு வருகிறது. 180 கோடி வரை குதிரை பேரம் நடத்துவதற்கு தனியார் நிறுவனங்களிடம் இருந்து ஹவாலா முறைப்படி பணங்களையும் பெற்று செந்தில் பாலாஜி மூலமாக கரூர் கும்பலை வைத்து தவேகவின் எம்எல்ஏக்களை மிரட்டியும் பணிய வைக்க முயற்சிகளை மேற்கொண்டனர். எதுவும் கையாளாகாத காரணத்தினால் தற்பொழுது பின்னடைவை சந்தித்த கரூர் கும்பல் தவேகவின் எம்எல்ஏக்கள் ஆதாரங்கள் அனைத்தையும் சேகரித்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்து தற்பொழுது தேர்தல் ஆணையம் வரை இந்த வழக்கு சென்றுவிட்டது. செந்தில் பாலாஜியும் அவரது கரூர் கும்பல்களும் கைது செய்வார்கள் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். தற்பொழுது கரூர் கும்பல்கள் 14 பேர் சிறையில் இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றுள்ளார். ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற ஆதாரங்களின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. லண்டனில் இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு 20ஆம் தேதி வருகிறார். இந்த 20ஆம் தேதியில் ஸ்டாலின் அவர்கள் மறக்க முடியாத சம்பவங்களை முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய உள்ளதாகவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடையக்கூடிய வகையில் சில முக்கியமான தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதலில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவார். 2வது, தேர்தல் ஆணையம் திமுக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் போட்டியிடாதவாறு நீதிமன்றத்திடம் பரிந்துரைத்து தீர்ப்பு வழங்குமையானால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகும். அடுத்து, திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த ஏவா வேலு, பொன்முடி மற்றும் துரைமுருகன் இவர்களையும் ஊழல் வழக்கிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் பலரையும் பார்த்தோம், திமுகவை எதிர்த்தவர்கள் யாரும் நிலைத்து நின்றது கிடையாது என்று வீரவசனம் எல்லாம் பேசிய திமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது கண்ணுக்கெட்டாத தூரத்திற்கு சென்று விட்டார்கள். ஏனென்றால் மக்கள் திமுகவை வேண்டாம் என்று கூறியதோடு தவேகவின் ஆட்சி அமைவதும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தேர்வு செய்தார்கள். சுமார் 60 நாட்கள் மிக சிறப்பான ஆட்சியை தான் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்து வருகிறார் என்ற ஆதாரங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த 60 நாட்களை கூட திமுக பொறுத்து கொள்ள முடியவில்லை. மேலும் திமுக செய்த சதித்திட்டம் தவேகவின் ஆட்சியை கலைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தோல்வியில் மட்டும்தான் முடிந்துள்ளது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுத்து விட்டார்கள். இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஆட்சியை அமைக்காது. நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் திமுகவிற்கு தேர்தலில் போட்டியிட தடை விதித்தால் நிச்சயம் இதைவிட மிகப்பெரிய அவமானம் திமுகவிற்கு கிடையாது. அங்கீகாரம் கூட ரத்து செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா
அவர்களைப் போலவே சிறப்பான ஆட்சியை நடத்துகிறார், மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறார். சிறிய தவறுகள் நடந்தாலும் அதை உடனடியாக தனது கவனத்திற்கு வந்தால் அதற்கான தீர்வுகளையும் உடனடியாக மேற்கொள்கிறார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வி மட்டுமல்ல, கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் அடைந்த தோல்விதான் ஏற்றுக்கொள்ள முடியாத தோல்வியாக மாறிவிட்டது. மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை புறக்கணித்ததற்கான 3 காரணங்கள் என்ன தெரியுமா? மன்னர்கள் ஆட்சி போல திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செயல்பட்டது. எதற்கெடுத்தாலும் ஊழல், முறைகேடு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை போதைக்கு அடிமையாகி தவறான பழக்க வழக்கங்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். 3வது, நிர்வாக சீர்திருத்தம் ஸ்டாலினால் மேற்கொள்ள முடியவில்லை. அவர் 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தெரு தெருவாக, வீதி வீதியாக மக்களின் நலனுக்காகவே நான் ஆட்சி அமைப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார். அதை நம்பிதான் மக்கள் தேர்வு செய்தார்கள். ஆனால் சொன்ன வாக்குறுதியை மேற்கொள்ளாமல் சபரீசன் அவர்களது பேச்சை கேட்டும் திமுகவின் மாஜி அமைச்சர்களது பேச்சை கேட்டும் அவரது நிர்வாக சீர்திறமை இல்லாமல் பொம்மை முதல்வராகத்தான் செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சியாக அப்பொழுது இருந்த எடப்பாடி மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்களும் கூறினார்கள். ஆனால் இப்பொழுது திமுகவின் அங்கம் வகித்த சுமார் 25 கூட்டணி கட்சிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவியதை அடுத்து 15 கட்சிகள் திமுகவின் கூட்டணியில் இருந்தே வெளியேறிவிட்டது. சிறு சிறு இயக்கங்கள் மட்டும்தான் திமுகவின் பக்கமும் இருக்கிறது. ஆனால் இவர்களை வைத்து திமுக அடுத்த ஆட்சியை கைப்பற்றுமா என்று கேட்டால் நிச்சயமாக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவிலான தோல்வியை சந்தித்ததோடு இதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தேர்தலை சந்திப்பதற்கும் மக்களுடன் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கும் தூய்மையான சிறப்பான செயல் திட்டங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் மீண்டும் பித்தலாட்டங்கள், முறைகேடுகள், அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான தோல்விற்கான காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதில் மட்டும் 100% ஏற்பாடுகளை உதயநிதி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் செய்வதும் தோல்விற்கான அடித்தளமாக அமைந்ததோடு தேர்தல் ஆணையம் கவனத்திற்கும் இந்த பிரச்சனை சென்றுவிட்டது. தேர்தல் ஆணையம் கூறுகின்ற கருத்துக்கள் நிச்சயம் இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடாதவாறு உத்தரவை நீதிமன்றத்திடம் கொடுப்பதற்கான ஆவணங்களை கையெழுத்திட்டால் நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட தடை விதிக்கப்படும். அப்படி தடை விதிக்கப்பட்டால் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக உதயநிதி அவர்களால் அழிந்துவிட்டது என்றே கூறலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியும் வெற்றியும் புதிதல்ல. ஆனால் நியாயமான, ஒழுக்கமான, சிறப்பான திட்டங்களையும் ஆட்சியையும் கட்சியையும் நடத்த வேண்டும். பித்தலாட்டத்தை மேற்கொண்டால் நிச்சயம் திமுக தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்காது. இளைஞர்கள் அரசியல் என்ன என்பதை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதை சாதகமாக திமுக பயன்படுத்த வேண்டும். அதில் ஆபத்தான முறையில் தோல்விக்கான காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்தால் நிச்சயம் தேர்தல் ஆணையம் திமுகவிற்கு தடை செய்வது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.